சீக்கிரம் வாமா, 10 மணிக்கு டாக்டர் வந்துருவாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிருக்காங்கல்ல, நான் போய் விசாரிக்கணும். இதோ வந்துட்டீங்க. வா. இன்னைக்கு நிச்சயமா டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்கல்ல? கண்டிப்பா பண்ணிருவாங்க. நிச்சயமா. ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பில் எல்லாம் கட்டியாச்சு. அதான் ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்க போறாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ அது கொஞ்சம் உண்மையை பேசுறீங்களா? நான் எந்த பொய்யும் சொல்லலையாமா. இது 3வது பொய். நீங்க சொன்ன பொய்யால என்னென்ன விளைவெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எங்க வீட்டுக்காரர் தான் சொல்றாருல எந்த பொய்யும் சொல்லலன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உங்க புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் எதையுமே விசாரிக்காம இங்க வரல. உங்க பொய்யால ஒரு குடும்பத்தோட நிம்மதியா போயிடுச்சுங்க. ஏறக்குறைய என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மோகனம்மா மனசுல ஏற்படுத்தின தடுமாற்றம் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. இப்போ அது உண்மையை சொல்றீங்களா? என்ன 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 உண்மையை சொல்லணும்? உங்க பையனோட ஆபரேஷனுக்கு திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சதுங்கிற உண்மை, அது யாரு எதுக்காக கொடுத்தாங்கங்கிற உண்மை எனக்கு தெரியணும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் பையன் ஆபரேஷனுக்கு நான் கடன் வாங்கினேம்மா. நீங்க பாருங்க, உங்களோட நிலைமை என்ன, உங்களை ஹாஸ்பிட்டல்ல செந்தில்வேல் பார்த்தது எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்படிதான் நடந்திருக்கும்னு என்னால யோகிக்க முடியுது. ஆனா நிரூபிக்க முடியல. அத நீங்களே ஒத்துக்கிட்டாதான் உண்டு. அன்னைக்கு நீங்க 2 பேரும் சொன்ன பொய்க்கு செந்தில்வேல் கொடுத்த சன்மானம் தானே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க ஏற்கனவே வேதனையில இருக்கோம். எங்களை மறுபடி காயப்படுத்தாதம்மா. நான் இப்ப சொன்னது எல்லாத்துக்குமே ஆதாரம் இல்ல. ஆனா ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். இவ்ளோ கண்டுபிடிச்சனா அதையும் நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். அப்ப நீங்க உள்ள போக வேண்டி வரும். என்னம்மா நீ எங்களை பயமுறுத்துறியா? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க பயப்பட வேண்டியது இல்லம்மா. தப்பு இருந்தா எந்த நிமிஷமா போலீஸ் வருங்கிற பயம் இருக்குதான் செய்யும். நான் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேங்க. நிச்சயமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சரிம்மா, ஆதாரம் கிடைச்சா போலீஸோட வா. இப்ப கிளம்பு. உங்களுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்க. கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வருவேன். ட்ரிப்ஸ் இறங்கி முடிஞ்சதும் நீங்க கிளம்பலாமா. பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஃபாலோ பண்றேன் டாக்டர். இனிமே அடிக்கடி நோஸ்ல இருந்து ப்ளீடிங் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே? ஓகே டாக்டர். உனக்கு அறிவு இருக்கா? நீ என்ன முட்டாளா? நீ படிச்சவ தானே? எனக்கு தான் பொள்ளாச்சியை விட்டா வேற ஊர் தெரியாது, உலகம் தெரியாது. இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு கூட தெரியாது. டாக்டர் சொன்னாரு. எவ்வளவு நாள்? இன்னும் எவ்வளவு நாள்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போற அளவுக்கு கூட அவகாசம் இல்லையே. அதுக்குதான் இன்னைக்கு என்கிட்ட 3 மாசம் டைம் கேட்டியா?
உன்னை நான் முதல் தடவை பார்த்தப்போ நீ தான் ஜெனிஃபரா இருப்பியோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் கோபம் வந்துச்சு. இப்போ இப்போ நான் பரிதாபப்படணுமா? எதுவும் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மலுக்கு வந்துருவேன். ஈவினிங் ஃப்ளைட்ல நான் போயிடுறேன். போ, தாராளமா போ. எனக்கு இருதயம் இரும்புல அடிச்சு வச்சிருக்கல, அதனால நீ பாட்டுக்கிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பு. நான் நிம்மதியா உன் ஞாபகமே இல்லாம இருக்கேன். நீ போற நேரத்துல உனக்கு இப்படி ஆகலன்னா நீ போயிருப்ப தானே, எனக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. என் பையன் வாழ்க்கையை சரி பண்றதுக்காக நானும் புத்திசாலித்தனமா பேசி உன்னை அனுப்பிட்டதா மனசுக்குள்ள ஒரு கர்வம் கூட வந்திருக்கும். நான் உன் பக்கத்துல இருந்து ஒன்னும் யோசிக்கல, ஒரு மண்ணை யோசிக்கல. ஆனா எல்லாத்தையும் யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததா நம்புன. என்னை நீ ரொம்ப சுலபமா முட்டாளாக்கிட்டல. நான் போய் நீ லட்சுக்கு இடைஞ்சலா வந்திருக்க, சந்தோஷுடைய நிம்மதியை கெடுக்க நினைச்சிருக்கேன்னு ரொம்ப பேசிட்ட. நான் அப்ப பேசும் போதெல்லாம் நீ உள்ளுக்குள்ளே என்ன கேவலமா நினைச்சிருப்பல்ல. மனசு முழுக்க ஒரே நிமிஷத்துல குற்ற உணர்ச்சியால நிரப்பிட்டோமா? நான் வளர்றேன்ல. ரொம்ப சிரிக்காத, உள்ள வேதனையா இருக்கு. 3 மாசம் 90 நாள் நான் உனக்கு. ஏமா இதுக்கு மருந்தே இல்லையா? உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானுங்களே, இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலையா? அப்புறம் என்ன விஞ்ஞானம் வளர்ந்துருக்குன்னு பீத்திக்கிறானுங்க. இனிமே கேலண்டர்ல தேதி கழிக்கும் போதெல்லாம் அது வெறும் பேப்பர் இல்ல, உன்னுடைய ஒரு நாள் வாழ்க்கைன்னு தோணுமே. இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதுல எவ்வளவு நேரம் இந்த புலம்பலையே கேட்கறது? வேற ஏதாவது பேசலாமா? என்ன பேசுறது? உனக்கு என்ன வேணும் ஜெனி? உனக்கு என்ன வேணும்? நல்லா சூடா மனமா ஒரு ஃபில்டர் காஃபி வேணும். வெளியே போனதும் வாங்கி தருவீங்களா? குடிச்சிட்டு உங்க வழியில போங்க, நான் என் வழியில. திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லாத. நீ எங்க கூட தான் இருக்க. வேண்டாம் மாமா, இதுக்கப்புறம் நான் இருந்தா உங்க பார்வையில பரிதாபம் தான் இருக்கும். அது என் மரணத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் மாமா. இல்ல, நான் உன்னை பரிதாபமா பார்க்கலாமா? எப்பவும் போல சந்தோஷம் பார்க்கற மாதிரி, லட்சியம் பார்க்கற மாதிரி பார்க்கறேன். என்ன சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கும் தெரியட்டமேமா. மொத்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பரவாயில்லனா இத நான் ஏன் மாமா மறைக்கணும்? அவர் வாழ்க்கையில நான் பாசிங் கிளவுட் மாதிரி. என் இருப்போ நினைப்போ அவர் மனசுல தங்கிடக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. எதுக்குமா இதெல்லாம்? நான் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சா சந்தோஷம் விட்டு போக எனக்கும் மனசு இல்லதான். நான் உன்கிட்ட ஒன்னும் பெருசா பேரம் பேசல. ஊரை கூட்டி அந்த ஊருக்கு முன்னால இவங்க உன் பொண்டாட்டினும் நான் உன் புள்ளனும் ஒத்துக்கணும். அப்பா, இது வேலைக்காகாது. இவ போறாளா இல்ல நானே விஷத்தை வச்சு கொல்லட்டுமா?